நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து நாமு வெங்கடசாமி நாட்டார். ஸோ அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவரை பற்றி அவ்வளோவா கொஸ்டின்ஸ் இல்லை, ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவர் ப்ளஸ் வந்து வேறு யாரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவரை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, நூல்களும் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அது பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முருகன் பிள்ளை தமிழ், இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்து பாருங்கள், பழையதும் புதியதும், இதோட ஆசிரியர் வந்து உவே சாமிநாதர். அடுத்து பாருங்கள், கண்ணகி வரலாறு, இதோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். அடுத்து பாருங்கள், பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, இதோட ஆசிரியர் வந்து மறைமலை அடிகள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3421. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். எனக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாமு வெங்கடசாமி. திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் வந்து நாமு வெங்கடசாமி. அடியாருக்கு நல்லார் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து சிலப்பதிகாரத்துக்கு வந்து உரை எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் வந்து நாமு வெங்கடசாமி நாட்டார். அடுத்து பாருங்கள், இயற்பெயர் கொடுத்துருக்காங்க, சிறப்பு பெயரும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், திரு வி கல்யாண சுந்தரம், அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாருங்கள், தமிழ் தென்றல். அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகள், அவருடைய சிறப்பு பெயர் வந்து தனித்தமிழ் வித்தகர். அடுத்து பாருங்கள், ராப்பி சேது பிள்ளை, அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாருங்கள், சொல்லின் செல்வர். உவே சாமிநாத ஐயர், அவருடைய சிறப்பு பெயர் வந்து என்னென்னு பாருங்கள், தமிழ் தாத்தா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2341. அடுத்து பாருங்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, குடிமக்கள் காப்பியம். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை ஆப்ஷன் ஏ, குடிமக்கள் காப்பியம். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோய்க்கு மருந்து டேஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஸோ கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம் பாருங்கள், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி சொல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழி